வெல்கம் டு விஏ ஷேடோஸ். நான் உங்கள் விஜய் பேசுகிறேன். இப்போ நம்ம பேச போகிற படம் தண்டே. ராஜு, ஊர்ல எல்லாரும் ஏதேதோ பேசிக்கிறாங்களாண்டா. நம்மளை பத்தி அப்படி பேசுறாங்கன்னாலே நம்ம ஃபேமஸ் ஐட்ட மாதிரி தாண்டி. ஆபத்து வரும்னு தெரிஞ்சும் மக்களுக்காக முன்னால வந்து நிக்கிறவன் தான் தண்டேல். தண்டேல்னா என்ன, ஓனரா? இல்ல சார், லீடர். விஜய், ஊர்ல நம்மளை பத்தி ஏதேதோ பேசிக்கிற. இது வந்து அக்கினே நாகார்ஜுனோட பையன் நாக சைத்தன்யா நடித்த படம். சாய் பல்லவி ஹீரோயின், கருணாகரன், ஆடுகாலர் நரேன், ருத்வி மற்றவங்க நடித்த படம். இதில் பார்த்தீங்க அப்படின்னா டைரக்டர் வந்து சந்து மொண்டேட்டி, மியூசிக் தேவஸ்ரீ பிரசாத், எடிட்டர் நவீன் கோலி. இது ஆக்சுவலாக ஒரு நடந்த சம்பவம், இந்த நடந்த விஷயந்தான் இந்த ஒரு படமாக எடுத்திருக்காங்க. மெயினாக வந்து ஒரு லவ் பேஸ்ட் ஸ்டோரி. அதில் வந்து சில மாற்றங்கள் வரும். அதில் வந்து ரொம்ப நல்லா கொண்டு போயிருக்காங்க. இது என்னென்னா, ஸ்ரீகாக்குளம்ன்ற ஒரு ஆந்திராவில் ஒரு பகுதி, ஸ்ரீகாக்குளம்ன்ற ஒரு ஏரியாவில் இவங்க வந்து மீன்வர்கள். இவங்க வந்து குஜராத் போயிட்டு, குஜராத்தில் வந்து ஒரு 9 மாதம் அங்கே வேலை செஞ்சுட்டு மறுபடியும் அவங்க ஊருக்கு வருவாங்க. ஒரு 3 மாதம் அவங்க ஊரில் தங்குவாங்க. மறுபடியும் வந்து இந்த மீன் பிடிக்க மறுபடியும் அங்கே போயிடுவாங்க, குஜராத்துக்கு போயிடுவாங்க. இது வழக்கமாக இருக்கக்கூடிய ஒரு சம்பவம். ஆனால் இது ஹீரோவுக்கும் ஹீரோயினுக்கும் ஒரு காதல் இருக்கும். ஸோ எப்பப்பெல்லாம் சிக்னல் கிடைக்குதோ அப்போல்லாம் ஒவ்வொருத்தரும் ஒரு இந்த ஏக்கம், ஒவ்வொருத்தரும் பேசணும், இது பண்ணணுன்றதுக்காக ஒரு இதுக்காக எப்போ சிக்னல் கிடைக்குமோ அப்போல்லாம் பேசணும், முயற்சி பண்ணுறது. ஸோ அந்த மாதிரி ஒரு நிமிஷம் போயிட்டுருக்கு. அதாவது ரொம்ப உன்னிப்பாக ரொம்ப இதுவாக காதலிக்கிறாங்கன்ற மாதிரி தான் காதலிக்கு பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஃபஸ்ட் ஆஃப் பார்த்திங்கன்னா எல்லாமே ஃப்ளாஷ்பேக்கில் வரும். ஸோ எதனால் வரும் அப்படின்னா, அவள் வந்து அந்த ஊரில் ஒரு விஷயம் நடக்கும். ஒரு மீன் இறந்துருவாங்க கடலுக்குள்ளே போயிட்டு. ஸோ அப்போ வந்து அவள் ஹீரோனுக்கு ஒரு பயம், சரி இந்த கடலுக்குள்ளே போகலாம் இறந்துருவாங்கன்றதுக்காக இவனை வந்து வேட்டைக்கு போக வேணாம் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. பட் ஆனால் வந்து ஹீரோ வந்து சரி வாக்கு கொடுத்து தவிர்க்க முடியாத சூழ்நிலை. அதாவது தண்டேல் அப்படின்னா என்ன மீனிங் அப்படின்னா தலைவர், லீடர். அதனால் வந்து அந்த 23 குடும்பம் நம்ம நம்பி இருக்குது. அவங்களுக்காக நம்ம போய் ஆகணும். இப்போ நம்ம வந்து பேசிக்கே நம்ம போகலன்னா ஸோ அவங்க வந்து குடும்பம் பாதிக்கும் அப்படின்றதுக்காக அவர் வந்து ஒரு கட்டாயத்தில் போகிறாரு. இவ்வளோ வந்து வழி அனுப்ப மாட்டார், ஒரு மசீரியஸ் தான் இருப்பான், போவாங்க. இதுக்கு அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா, கடலுக்குள்ளே போகும்போது ஒரு பெரிய அலையை வந்து ஒரு பிரச்சனை நடக்கும்போது ஒரு சின்ன கப்பலில் இருக்கிற ஒருத்தரை காப்பாற்ற முயற்சி பண்ணுறாங்க. அதை காப்பாற்றுறாங்க. அதை காப்பாற்றுறது பிறகு பார்த்தீங்கன்னா அது வந்து பாகிஸ்தானில் அந்த வாட்டர் போனோடனே அவங்க வந்து ஒரு 22 பேரையும் சரண்டர் பண்ணி அவங்க வந்து அரெஸ்ட் பண்ணுவாங்க. இதுக்கு அடுத்த வந்து பாகிஸ்தான் ஜெயிலில் வந்து இருப்பாங்க. கொஞ்ச நாள் கழித்து ஊருக்கு ஒரு லெட்டர் வரும். இந்த மாதிரி நாங்கள் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் நாங்கள் மாட்டிக்கிட்டோம், இந்த மாதிரி செஞ்சோம், இந்த மாதிரி ஆச்சு அப்படின்னு சொல்லி. என்னடா பத்திக்கிட்ட இறைதா இல்ல, நாங்க என்ன பண்ணாலும் தொடச்சிட்டு போறத பழகி போச்சா? எங்க நாட்டுல இருக்கிற நாய்ங்கெல்லாம் வடக்கு பக்கம் திரும்பி போனா உலக மேப்ல பாகிஸ்தானே இல்லாம போய் எங்க எண்ணத்தை கேவலப்படுத்தினா ராஜாளி அம்மனுக்கு ரத்த அபிஷேகம் தான். இவன் வரமாட்டான். இவன் தண்டே. நீ 7 கடல் தாண்டி இருந்தாலும் உன்னை அங்கிருந்து தூக்கிட்டு வந்து இந்த விசிறான். அதுக்கப்புறம் அது வந்து எப்படி அவங்க மீட்டினாங்க, எப்படி போராட்டம் பண்ணாங்க, எப்படி வெளில வந்தாங்களா இல்லையான்றது தான் ஸ்டோரி. அதில் நடுவில் பார்த்திங்க அப்படின்னா இந்த பாகிஸ்தானில் ஒரு தீவிரவாதி இருப்பான் ஜெயிலில். ஸோ அவன் பண்ணுற ஒரு நம்ம தேசிய கூட அவமானப்படுத்தான்னு சொல்லிட்டு நம்ம இந்துஸ்தானை வந்து அவமானப்படுத்துறது, இதெல்லாம் சில சம்பவங்கள்லாம் அப்படியே காட்டி பண்ணியிருக்காங்க. இது ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா 2018 2019 இது நடந்த ஸ்டோரி தான் இந்த கதையை எடுத்துருக்காங்க. இதில் மெயினாக பார்ட் என்னென்னா அந்த எமோஷன்ஸ், அந்த இது எல்லாமே வந்து ரொம்ப நல்லா கொண்டு போயிருக்காங்க. ஸோ அதாவது எப்படி சொல்லணும்னா ஹார்ட் டச்சிங்காக ரொம்ப இதுவாக எடுத்துகிட்டு போயிருக்காங்க. இந்த கஷ்டப்படுறது, அவ்வளோ போராட்டம், அந்த காதல், அந்த நேசம் எல்லாமே அந்த மாதிரி கொண்டு போயிருக்காங்க.
சாய் பல்லவியோட ஆக்ஷன் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க பர்ஃபார்மன்ஸ். அந்த ஒரு ஸ்டெப் டான்ஸ் ஒன்று இருக்குது இந்த இது கொரியோகிராஃபியில் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க அந்த ஸ்டெப்பு என்ன. அதே மாதிரி மியூசிக் டைரக்டர் தேவஸ்ரீ பிரசாத் இந்த படத்துக்கு வந்து அவ்வளோ இது வந்த காரணமே அவரோட விஷன் தான், பேக்ரவுண்ட் மியூசிக் தான் ரொம்ப நல்லா கொடுத்துருக்காங்க. சாங்ஸும் நல்லாயிருக்கு, ஸோ பிக்சரைஸும் நல்லாயிருக்கு. ஓவராலாக ஃபீல் குட் மூவி. கண்டிப்பாக தமிழ் வந்து அந்த அளவுக்கு ஒழிச்சிட்டு இருக்கா இல்லைன்னு தெரில, பட் ஆனால் தியேட்டரில் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். ப்ளீஸ் டூ வாட்ச் இன் தியேட்டர்ஸ். தேங்க்யூ, வணக்கம். விஏ ஷேடோஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஹிட் பெல் அடிங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.